नहमदुल्लाह अज़ीम नहमदुहु नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल हमीद बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम हाफ़िज़ू अलस सलवाति वस्सलातिल वुस्ता व क़ूमू लिल्लाहि क़ानितीन ஸதक़ல்லாஹுல் அலிய்யுல் அலீம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹு தஆலா எத்தனையோ படைப்புகளை படைத்திருக்கின்றான். அதிலே மிக சிறந்த படைப்புகளான மனித படைப்புகளை அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். அந்த மனித படைப்புகளை படைத்து அந்த மனித படைப்புகள் சரியான முறையில் வாழுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா எத்தனையோ விஷயங்களை, எத்தனையோ நன்மாராயமான விஷயங்களை அல்லாஹு தஆலா நமக்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக நமக்கு கற்பித்து கொடுத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மாதங்களையும் மிகச் சிறந்த மாதமாக படைத்திருக்கின்றான். அதிலே அல்லாஹு தஆலா படைத்திருக்கக்கூடிய மாதங்களில் மிகச் சிறந்தமான மாதமாக அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்தை படைத்திருக்கின்றான். அந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹு தஆலா எத்தனையோ விஷயங்களை அல்லாஹு தஆலா அதில் கொடுத்திருக்கின்றான். உதாரணமாக சொன்னால், அல்லாஹு தஆலா அதிலே அந்த ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அல்லாஹு தஆலா முதலில் அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனை இறக்கக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதமாக இருக்கிறது. அதற்கு பின்னால் பத்ருடைய போரில் அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்தில் வைத்திருக்கின்றான். இன்னும் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இரவு அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்தில் வைத்திருக்கின்றான். எத்தனையோ மாதங்களில் மிகச்சிறந்த மாதம் ரமலானுடைய மாதத்தை அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். இன்னும் குர்ஆனை இறக்கி அந்த குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புகளை நம்மிடத்திலும் அல்லாஹுவும் எடுத்துக்கொள்கிறான். அந்த குர்ஆனை அல்லாஹு தஆலா குர்ஆனிலேயே பல பெயர்கள் இருக்கின்றன. 50 பெயருக்கு மேற்கொண்ட பெயர்கள் இருக்கின்றன. ஆனால் அல்லாஹு தஆலா வைத்திருக்க பெயர், குர்ஆனிலேயே 2 பெயர் சொல்லக்கூடிய பெயரை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். ஒன்று குர்ஆன் என்று, மற்றொன்று கிதாப் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இன்னும் அந்த குர்ஆனை அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு பாதுகாக்கின்றான் என்று சொன்னால், ஹாஃபில்கள் மூலமாகவும் காரிகள் மூலமாகவும் அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனை பாதுகாக்குகின்றான். இதற்கு முன்னால் உள்ள சமுதாயம், அந்த சமுதாயத்திற்கும் வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தௌராத் வேதம், இன்ஜீல் வேதம், ஜபூர் வேதம், இது போன்ற வேதங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹு தஆலா அந்த வேதங்களை கொடுக்கப்பட்டு அந்த வேதங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹு தஆலா அந்த மக்களிடத்திலேயே கொடுத்தான். அது கொடுத்த நாள் அந்த வேதங்கள் எல்லாம் சிதறி போனது. பைபிளில் எழுத்து மாற்றப்பட்டிருக்கக்கூடியது சுமார் 70,000க்கும் மேற்கொண்ட எழுத்துகள் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹு தஆலா படைத்திருக்கக்கூடிய குர்ஆனில் எந்த ஒரு எழுத்தும் மாற்றப்படவில்லை, எந்த ஒரு எழுத்தும் சேர்க்கப்படவில்லை. அந்தளவுக்கு ஒரு பொக்கிஷமாக நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல் குர்ஆன். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் ஹாஃபில்கள் எல்லாம் 500 ஹாஃபில்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அறிவித்து குர்ஆனை வெறும் மனனம் மட்டும் செய்தால் போதாது, அதை எழுத்து வடிவில் கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனை எழுத்து வடிவில் கொண்டு வருகின்றான். ஆக குர்ஆன் என்பது நம்முடைய கியாமத் நாள் வரை அந்த குர்ஆனை அல்லாஹு தஆலா பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நமக்கும் கொடுத்து அல்லாஹுவும் அந்த பொறுப்பை எடுத்திருக்கின்றான். அதனால் அந்த குர்ஆன் என்பது எந்த காலத்திலும் அழியாது என்பது அல்லாஹு தஆலா உறுதியாக சொல்லியிருக்கின்றான். இன்னும் அந்த குர்ஆனை நாமெல்லாம்
ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் ஓதுகின்றோம், அதனுடைய பலனை ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் அடைகின்றோம். ஆனால் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜுஸு ஓதி வையுங்கள், உங்களுக்கு அது பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பெரியார் இருக்கின்றார், அந்த பெரியார் எந்த அளவுக்கு இருக்கின்றார் என்று சொன்னால், அந்த பெரியார் இடத்தில் இன்றைக்கு என்ன தேதி என்று கேட்டால் சரியான முறையில் சொல்லுவார். ஏனென்று சொன்னால் குர்ஆனில் 30 ஜூஸ் இருக்கின்றன. அந்த 30 ஜூஸையும் அந்த பெரியார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜுஸாக முடித்து கொண்டுவார். ஒவ்வொரு ஜுஸாக முடித்து கொள்கிற பொழுது ஒரு சமயம் 14வது பிறையோ 15வது பிறையோ ஒரு நபர் இன்னைக்கு என்ன தேதி என்று கேட்டார். அப்பொழுது அந்த பெரியார் 15வது ஜுஸு ஆரம்பமாக ஓதுகிற பொழுது இன்னைக்கு 15வது தேதி என்று சொல்கின்றார். ஆக எந்த அளவுக்கு என்றால் குர்ஆனை டெய்லியும் ஓதக்கூடியதாக, அதாவது தினந்தோறும் ஓதக்கூடியவர்களாக குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள் அன்றைய காலத்தில். ஆனால் நாமெல்லாம் குர்ஆனை வெறும் ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் ஓதக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த குர்ஆனை எந்தளவுக்கு அல்லாஹு தாலா அதிலே நன்மாராயம் கொடுத்திருக்கின்றான் என்று நாம் எல்லாம் அறிய வேண்டும். குர்ஆனை எப்பொழுதும் தினந்தோறும் ஓதக்கூடிய ஒரு வழக்கத்தை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா அந்த குர்ஆனை தினந்தோறும் ஓதுவதற்கும் தினந்தோறும் அந்த குர்ஆனை பார்ப்பதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு